மரணத்தை வென்றவர் யார்? நல்ல அற்புதமான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறீங்க. மரணத்தை வென்றவர் யாருன்னா நிச்சயமா இருக்காங்க. வாழ்க்கையில் இந்த பூமியில் எத்தனையோ பேர் மரணத்தை ஜெயித்தவங்க இருக்கிறாங்க. மரணத்தை ஜெயிக்காதவங்க யாருன்னா அவங்க சுயநலவாதிகளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. மரணம் யாருக்கு நேரும் என்றால் சுயநலவாதிகளுக்கு மட்டுமே மரணம் நேரும். நல்லவர்களுக்கு, பொதுநலவாதிகளுக்கு மரணம் நேராது என்பதுதான் உண்மை. அது எப்படி நல்லவர்களுக்கு மரணம் நேராது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால், ஆம், நிச்சயமாக நல்லவர்களுக்கு மரணம் வராது என்பதுதான் உண்மை. சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, மரணம் உறுதிதானே என்று சொல்வீர்கள். ஆனால் அப்படி அல்ல. அது மரணம் என்பது நல்லவர்களுக்கு வருவதில்லை என்பதுதான் உண்மை. அது எப்படி என்று கேட்டால், மரணத்தை யார் அடைகிறார்கள் என்றால், வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் மண்ணுலகில் இருக்கும் மனிதர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களுக்கும் யார் ஒருவர் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மரணம் உண்டு. இதையெல்லாம் யார் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மரணம் வருவதில்லை. ஏன், மரணம் நெருங்குவதும் கூட இல்லை என்பதுதான் உண்மை. மரணம் அதாவது எப்படி ஒருவனுக்கு வருவதில்லை என்றால், அவன் இந்த மண்ணுலகில் உள்ள உயிர்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த உலகம் உள்ளவரை மரணம் என்பது வராது என்பதுதான் உண்மை. ஏனென்றால், மற்றவர்களுடைய இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கான் இல்லையா, அவன் இறைவனுக்கே இறைவனாக இருப்பான் என்பதுதான் உண்மை. மண்ணுலகில் மனிதனை இறைவன் படைத்தான் என்பதுதான் உண்மை. ஆனாலும் அந்த இறைவனையும் மயங்கச் செய்யும் மனிதன் யார் என்றால், இந்த மண்ணுலகில் உள்ள உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும் எவன் நன்மையை செய்து வாழ்கின்றானோ அந்த இறைவனையே மயங்கச் செய்வான் என்பதுதான் உண்மை. அவனுக்கு இந்த மண்ணுலகில் எப்பொழுதும் மரணம் வருவதே இல்லை என்பதுதான் உண்மை. நன்றி.